புதுசாக நாங்கள் இதுக்குள்ளே வருவோம்னு சொல்லி வந்திருக்கோம். பாடியால் பாவை சென்றால் நாங்கள் மணிக்கூடுக்கு ஒருத்தையை அடையலாம். நாங்கள் தற்போது எங்கே வந்துட்டு எதை தாண்டுறோம் என்றால், நாங்கள் வளமையாக வவுனியாவை தாண்டும் போது ஒரு பிள்ளையார் கோயில் இளைஞர்களுக்காக பிடிஏ, அதாவது இளைஞர்கள் கட்டு நெறியத்தோடு அதாவது ஓலங்களில் கல்வி நிலையங்களை முடித்து விட்டு தொடர்வதற்காக பிடிஏ என்ற அதாவது மதவாச்சியில் இருக்கிற ஸ்பெஷல் மலைக்கு வந்திருக்கோம். சொந்தங்களே, இன்னொரு இடம், அழகிய இடங்கள் உங்களுக்காக காட்ட இருக்கிறேன். அதோட என்னோட வாரர் இருக்கும் இந்த இடம் தெரியலை, அந்தாலும் என்ன வார கொண்டு எதிர்பார்ப்போட வாரர் மதவாச்சின் ஸ்பெஷல் மலையோட பின்புற அமைப்பு ஒழுங்காக தெரிகிறது. ஹலோ சொந்தங்களா, நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்டா, ஓனியிலேருந்து நாங்கள் மதவாச்சி போகிறோம். அதாவது இந்த மாலை பொழுதுல என்ன செய்கிறேன்னு தெரியலை, சின்ன ஒரு பயணம் கொண்டு வெளிக்கலான்னு சொல்லிட்டு சரி மதவாச்சி மட்டும் போகும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதால் நாங்கள் இப்போ வவுனியா பொது வைத்தியசாலையை தாண்டி போயிட்டுருக்கோம். இப்படியே எங்களோட காணொலியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் பார்க்குறது ரெடியாக இருங்க. சொந்தங்களே, நாங்கள் இப்போ வவுனியா பள்ளிவாசலை தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டால் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் நார்மலாக வவுனியா நகர்போகிற வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுவோம்னு சொல்லிட்டு புதுசாக நாங்கள் இதுக்குள்ளே வருவோம்னு சொல்லி வந்திருக்கோம். பாடியால் பாவை சென்றால் நாங்கள் மணிக்கூடுக்கு ஒருத்தையை அடையலாம். நேர்களை நாங்கள் இப்போ வவுனியா பழைய மக்களை தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் தூரத்தில், அதாவது 14 கிலோமீட்டர் வவுனியாவிலேருந்து மதவாச்சின்றது 14 கிலோமீட்டர் தான். அதாவது இப்போ பெடியெல்லாம் சேர்ந்து செட்டாயும் போகலாம், இல்லாட்டி ஃபேமிலியாக போகலாம். மதவாச்சிக்கு ஒரு விகாரம் வேறு இருக்குது. அங்கே போனால் அழகான வீடுகள், அழகான ஃபோட்டோ ஷூட் அப்படி சொல்லி நிறைய சிறப்பான அம்சங்கள் அடங்கிய இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு இடத்த புதுசாக காட்ட போகிறேன். நீங்கள் வாங்க, அந்த இடத்த நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம். நான் ஒரு பார்க்காத இடம் நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்களும் பாருங்க. தற்போது நாங்கள் வவுனியா புகை காட்டும் முக சோதனை சாவடியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது அதாவது காமன்ஸ், அதாவது ஹைட்ராமணி காமன்ஸ் சொல்லுவாங்க, அதை நெருங்கி தாண்டுறோம். நாங்கள் தற்போது எங்கே வந்துட்டு எதை தாண்டுறோம் என்றால், நாங்கள் வளமையாக வவுனியாவை தாண்டும் போது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலை நான் கும்பிட்டு தான் நாங்கள் போகிறோம். அதாவது கும்பிட்டு பாலடி பிள்ளையார் கோயில், அதை தாண்டி தான் நாங்கள் எல்லோரும் போவோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் இதுலேருந்து வணங்குவோம். இப்போ பாலடி பிள்ளையார் கோயிலை தாண்டி போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்காக பிடிஏ, அதாவது இளைஞர்கள் கட்டு நெறியத்தோடு அதாவது ஓலங்களில் கல்வி நிலையங்களை முடித்து விட்டு தொடர்வதற்காக பிடிஏ என்ற நாங்கள் தற்போது வவுனியா இல்லை, அதாவது வவுனியா போர்டர்கிட்ட வந்துட்டோம். எனவே சொற்ப வேளையில் நாங்கள் எங்களோட அதாவது மதவாச்சி விகாரைக்கு சென்று விடுவோம். சொந்தங்களே, நாங்கள் இப்பொழுது வவுனியா எல்லையை தாண்டி போயிட்டுருக்கோம். நான் இருட்டையை தாண்டி வரும்போது பார்த்த பொழுது ஐ லவ் வவுனியான்ற ஒரு போட்டை அவதானித்தேன். ஆனால் அங்கே அந்த வியூவை பார்க்கும்போது ஒரு அழகிய காட்சிகளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெஞ்செல்லாம் வடிவமைத்து ஒரு ஹோட்டல்ஸ், ஃபுட் ஐட்டம், ஐஸ்கிரீம், கூல் பார், ஸோ எல்லா விஷயங்களும் இது உள்ளடக்கிய ஒரு இடமாக இது காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே பொருட்களை வாங்கி ஃபுட் ஐட்டங்களை வாங்கிட்டு இந்த பெஞ்சில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வியூவர்ஸை வவுனியாவை தாண்டி வரும்போது, வவுனியாவுக்கு முன்னுக்கு வரும்போதும் போகும்போதும் இங்கேருந்து ஃபன் பண்ணிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இப்பொழுது பூனாவை டவுன், அதாவது பூனாவில் இருந்து சின்ன ஒரு பூனாவை தாண்டி போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடத்தில் வந்து அதை தாண்டி வரும்போது ஒரு புகையிரத நிலையத்தை தாண்டி போகிறோம். அதாவது நம்ம பூனாவே ஒரு சின்ன டவுன் தான். எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தால் வவுனியா டு மதவாச்சி ஒரு ரிப்போர்ட் அடிக்கலாம் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து. ஹலோ கைஸ், நாங்கள் ஒரு மாதிரி வந்துட்டோம். அதாவது மதவாச்சியில் இருக்கிற ஸ்பெஷல் மலைக்கு வந்திருக்கோம். எல்லோரும் பெரும்பாலும் வந்து மேலே ஏறி பார்ப்பாங்க. நாங்கள் அவங்கள நார்மல் வியூ மட்டும் தான் கட்டுறோம். டொப்பாக எங்களுக்கு போகலை. மேலே புத்தர் சிலை ஒன்று இருக்குது. மேலே ஏறினா புத்தர் சிலையை வணங்கி விட்டு நாங்கள் கீழே இறங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். பெரும்பாலும் எங்களோட வியூவர்ஸ் சொந்தங்கள் அனைவரும் இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. ஸோ வாருங்க, ஃபோட்டோ ஷூட் எடுங்க,
விகாரைக்கு வாங்க காய்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ சில மலையை தாண்டி போயிட்டு இருக்கேன். பட் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நான் ஒரு இடத்தை கூட்டி காட்டுறேன் பார்க்காத இடம். ஸோ இப்போ நேராக வந்தீங்கன்னா இதில் ஒரு இடக்கே பக்கத்தில் ஒரு ரோட்டு இருக்கும். நீங்கள் அதால் போனீங்கன்னா சொப்ப நேரத்தில் நல்ல வியூ உண்டு. அதாவது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நிறைய மரங்கள் இருந்தால் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமோ அதை நாங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு வரோம். ஸோ இந்த ஆங்கிள் இருந்தால் இந்த விகார டொப் ஆங்கிள் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாங்க நான் சொன்ன இடம் இதுதான். அதாவது வழக்கே பக்கம் திரும்புங்க. அழகிய ஒரு குளம் ஒன்று இருக்குது. திருமண நாட்கள் எல்லாரும் அந்த விகாரைக்கு வந்துட்டு போயிடுவாங்க, அந்த மலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு குளம். அதோட சொந்தங்களே இன்னொரு இடம், அழகிய இடங்கள் உங்களுக்காக காட்ட இருக்கிறேன். அதோட என்னோட வாரர் இருக்கும் இடம் தெரியலை, அந்த என்ன வார கொண்டு எதிர்பார்ப்போட வாரர். ஆரம்பத்தில் சொன்னால் போல் உங்களுக்கான இந்த ஃபோட்டோ ஷூட், அழகான ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலேருந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்கன்னா பின்னுக்கு இருக்க அந்த ஸ்பெஷலாக மலை ஃபுல் ஆங்கிளும் உங்களுக்கு தெரியும். யாரும் இதை நோக்கி வந்ததில்லை. சொந்தங்களே நான் சொன்ன இடம் இதுதான். அதாவது இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மதவாச்சி இந்த ஸ்பெஷலாக மலையோட அதாவது பின்புற அமைப்பு ஒழுங்காக தெரிகிறது. இதுலேருந்து வடிவாக ஒரு புகைப்படம் எடுக்கலாம். புகைப்படம்னு சொல்லி நாங்கள் வெடியல் எண்ணத்துக்கு வாரோம். நாங்கள் இப்போ வெளியே போகிறதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக புகைப்படம் எடுத்து எங்களோட ஃபேஸ்புக்கு சரி, இன்ஸ்டாகிராம் சரி, எல்லாத்துலேயும் நாங்கள் வைப்பதுக்கானே நாங்கள் அதால் அந்த பிளேஸை உங்களுக்கு காட்டி வரோம். ஓகே, இத்துடன் எனது இந்த காணொலியை முடிவு செய்தால் அடுத்த காலையில் சந்திப்போம். இப்படிக்கு விஜே கது.